வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நாட்டு மாட்டு காளை விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த மாட்டோட டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காளை மாடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வீடியோவே இந்த காளையோட வீடியோ தான் போட்டிருப்பேன். அதில் வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதில் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்க வேணாம். ரெண்டும் ஒரே மாடு தான். வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் இருந்துச்சு, வயிற்று பகுதி மட்டும்தான் வெள்ளையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாடு வந்து கிடந்த ஏரியா வந்து செம்மண் பகுதி, செம்மண் ஏரியாவில் கிடந்ததுனால இப்போ நம்ம ஏரியா வந்து கரிசல் தர உள்ளது. இங்கே வந்தோடனே டோட்டலாக வந்து கலரு 3 மாதம் தான் ஆகுது. 3 மாதத்துலேயே கலர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம கேட்டதுக்கு அப்படி தான் எதனால் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு மண் தரைக்கு ஏற்றாப்புல மாறும்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் இது செம்மண் பகுதி உள்ளவங்க வாங்கினா மேக்ஸிமம் அந்த பழைய கலர் வரும். அந்த பழைய கலர் உள்ள வீடியோவும் இந்த மாடு விளையாடுற வீடியோவும் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இந்த இதுலேயும் போட்டிருக்கேன், பாருங்கள் தெரியும். இந்த மாடு பார்த்திங்கன்னா 4 பல் கிடமாட்டில் கிடந்தது தான். கிடமாட்டில் கிடந்து மாடு வந்து பொலி காலைக்கு கிடந்த மாடு. இது ஹைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்கும், இதை விட ரொம்ப பெருசான வராது. இருந்தால் இன்னும் ஒரு கொஞ்சம் வளரலாம், உடம்பு வேணால் வைக்கும். மற்றபடி நீங்கள் மேய்ச்ச புல் போட்டாலும் சாப்பிடும், வைக்கோல் எது போட்டாலும் நல்லா இருக்கும். பிடிச்சி கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா யார் பழகிறாலோ அவர் 2 பேர் தான் பழகும். மற்ற ஆள் நீங்கள் அவுத்தாலோ எது ஒன்றா அந்த இடத்துல படுத்துக்கிறோம், டக்குன்னு படுத்துக்கிறோம். வேறு ஆள் அவுத்தா வராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த விளையாடுறது தெரியும், நல்லா நின்று விளையாடும். ஓடினா விளையாடாது, ஒரே இடத்துல நின்று நல்லா அடிக்கும், யார் கிட்டனா விடாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மூக்குநங்கீரை அவுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி குத்த வரும். மற்ற டயத்தில் யார் வேணாலும் பிடிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொண்டு போய் பழக்கி விளையாட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அந்த மாடு வாங்கலாம் தாராளமாக. ஏன்னா இந்த மாடு நம்மள்கிட்ட தான் கிடக்கு. நான் வாங்கிட்டு வந்து 3 மாதம் ஆச்சு. வீடியோவே இந்த மாட்டோட வீடியோ தான் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 3 மாதம் தான் இருக்குது. வாங்கிட்டு வந்து 1 வாரத்தில் பழக்கணும். அப்புறம் இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்தப்போ மாட்டோட கலர் வந்து இந்த கலரில் தான் இருந்துச்சு. இப்போ நாளாக பார்த்தீங்கன்னா கலர் டோட்டலாகவே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அது ஒன்று தான் ட்ராபேக். மற்றபடி இப்போ இதே இது செம்மண் பகுதிக்கு திருப்பி போனால் அந்த கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் செம்மண் பகுதி உள்ளவங்க இந்த மாடு வாங்கினீங்கன்னா கலர் கண்டிப்பாக வரும். விளையாடுறது பார்த்திங்கன்னா நல்லா நின்று விளையாடும். நல்லா டெய்லி பயிற்சி கொடுத்தா நல்லா சூப்பராக விளையாடக்கூடிய மாடு. அதுதான் தெரியும். கொம்பு சைஸு எல்லாம் அந்த காங்கேயத்தோட அமைப்பு மாதிரி நல்லா இதாக தோரணையாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மாடு வந்து கசை அடிக்காத மாடு தான், அது நல்லா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலர் டோட்டல் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாடு இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா திருவரங்கத்துலாம் கிடக்கு. இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா 40,000. வேணுன்னா முன்பின் அனுசரித்து ஒரு 2-3 ரூபா வேணால் கம்மி பண்ணி தரலாம். நேரடியாக வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க.